பதவி வெறியில் ஆளுங்கட்சியை ஆதரித்து வாக்களித்த அதிமுக துரோகிகளை எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆன்மாக்கள் ஒருபோதும் மன்னிக்காது என மன்னார்குடியில் அதிமுக மாநில மகளிரணி துணைச் செயலாளர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுகவின் மாநில மகளிரணி துணைச் செயலாளர் புவனேஸ்வரி இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவியின் மறைவிற்கு பிறகு கழகம் பல இன்னல்களை சந்தித்தபோது புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று புயல், வெள்ளம், வறட்சி, கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் சிறப்பான நல்லாட்சி வழங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சியடையச் செய்தார். அதிமுகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல இடர்பாடுகள் வந்தபோது அவற்றை திறம்பட கையாண்டு தொண்டர்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து கழகத்திற்கு அரணாய் நின்றவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சிறிய வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்திருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேகை என்ற திடீர் கட்சி சுனாமி போல வந்து யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் கழகத்தின் முடிவுக்கு மாறாக சட்டமன்ற கொறடா உத்தரவை மீறி பதவி வெறியில் ஆளுங்கட்சியை ஆதரித்து வாக்களித்த கழக துரோகிகளை எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆன்மாக்கள் ஒருபோதும் மன்னிக்காது. புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் கழகம் பல அதிர்ச்சிகரமான படுதோல்விகளை சந்தித்திருந்தாலும் தொண்டர்களின் துணையுடன் மீண்டும் வீறு கொண்டு எழுந்து ஆட்சியை பிடித்ததுதான் வரலாறு. தொண்டர் படையும் வலுவான கட்டமைப்பும் கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆலமரமாய் கழகத்தை தாங்கி நிற்கிறார். சில விழுதுகளை இழந்தாலும் ஆலமரம் உறுதியுடன் நிற்பது போல நம் கழகம் வலிமை பெறும். திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் அனைவரும் எடப்பாடியார் பக்கம்தான் நிற்கின்றோம். விரைவில் புரட்சித் தமிழர் வழிகாட்டுதலுடன் நாளை நல்லாட்சி அமைக்கப் போவது உறுதி. அதற்காக அனைவரும் அயராது பாடுபடுகிறோம். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்றதால் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு புரட்சித் தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று புயல், வெள்ளம், வறட்சி, கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் சிறந்த நல்ல ஆட்சி நல்கி தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைய செய்தார்கள். கழகம் உள்ளேயும் வெளியேயும் பல இடர்பாடுகளை சந்தித்த போது திறம்பட கையாண்டு தொண்டர்களின் நம்பிக்கையை பெற்று கழகத்தின் அரணாய் நின்று கழகத்தை கட்டி காத்தவர் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேகா என்ற திடீர் கட்சி சுனாமி போல வந்து யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையிலே கழகத்தின் முடிவிற்கு மாறாக சட்டமன்ற கொறடா உத்தரவை மீறி பதவி வெறியிலே நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த கழக துரோகிகளை புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது.